முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 57 மாதங்களாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை புரிந்து பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை பெருமைப்பட வைத்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் நிலை என்ற உன்னத குறிக்கோளுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நல்ல விளக்குக்கு வெளிச்சம் எப்படியோ, நல்ல வயலுக்கு விளைச்சல் எப்படியோ, அப்படித்தான் நல்ல ஆட்சியில் மக்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் மக்களின் வாழ்வில் இருள் சூழ்ந்திருந்த நிலையில் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் விடிவெள்ளியாய் வீறு கொண்டு எழுந்து மக்களின் மகத்தான ஆதரவுடன் அரியணையில் அமர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 57 மாதங்களாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் சாதிக்க முடியாத பல அரிய சாதனைகளை புரிந்து பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை பெருமைப்பட செய்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் நிலை என்ற உன்னத குறிக்கோளுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு மக்கள் நலனில் எவ்வித அக்கறையும் கொள்ளாமல் தங்கள் சொந்த நலனை கருத்தில் கொண்டே செயல்பட்டனர். மக்கள் நலன் என்ற போர்வையில் குடும்ப நலனையே அவர்கள் வளர்த்தனர். இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டம். ஆனால் எனது தலைமையிலான அஇஅதிமுக அரசை பொறுத்தவரை எங்களது திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்கள் நலனுக்காகத்தான். தமிழர் வாழ்வும் தமிழர் வளமும் என்றென்றும் மங்காது புதுப்பொலிவுடன் திகழும் வண்ணம் நாங்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக மக்கள் ஒரு மாற்றம் வேண்டுமென உறுதியுடன் இருந்தார்கள். சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும், இல்லாதோர் நிலை உயர வேண்டும், இரண்ட தமிழகம் ஒளிபெற வேண்டும், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஒடுக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், ஏழை எளியோர் ஆகிய அனைவர் வாழ்விலும் வசந்தம் வீசிட வேண்டும் என்று இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறு மாற்றம் ஏற்படுத்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றி உள்ளோம். தமிழக மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற செய்துள்ளோம். எனவேதான் தொடரட்டும் இந்த அரசு என்று மக்கள் தற்போது நினைக்கிறார்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு. நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான்.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய தலைமையின் கீழ் செயல்படும் 36 துறைகளில் ஒன்றான சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத் துறையில் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 வழிகாட்டுதலின்படி முன்மாதிரியான நோக்குடன் பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டும் செயல்படுத்தப்பட்டும் வருகின்றன. திருமண உதவி திட்டங்களின் கீழ் தாலிக்கு தங்கம், மகளிர் தங்கும் விடுதிகள், மகளிர் நவீன தொழிற்பயிற்சிகள், உலகிலேயே முதன்மையான தொட்டில் குழந்தை திட்டம், மழலை பருவம் முதல் மங்கை பருவம் வரை பெண் குழந்தையின் நலனை உறுதி செய்யும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், சத்துணவு திட்டம், ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம், கலவை சாதங்கள் திட்டம், அங்கன்வாடி மையங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு வண்ணச் சீருடைகள், சுய உதவிக் குழுக்கள், 3ஆம் பாலினமான திருநங்கைகள் நலத்திட்டம், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மகளிர் நலன்களை மேம்படுத்துவதற்காக மகளிர் ஆணையம், மாநில சமூக நல வாரியம் என பல்வேறு அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்றன. திருமண வயதை எட்டியும் வறுமை காரணமாக திருமணம் செய்ய முடியாமல் மனம் வாடும் ஏழை பெண்களின் வாட்டத்தை போக்கும் வகையில் 2011ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி முதல் அனைத்து திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் திருமாங்கல்யம் செய்ய தங்க நாணயம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் பெண்களுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிதி உதவியுடன் திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் தங்க நாணயம், மேலும் பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்த பெண்களுக்கு திருமண நிதி உதவி 50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டு திருமாங்கல்யம் செய்வதற்காக 4 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. இந்த திருமண நிதியுதவி பெறுவதற்கான ஆண்டு வருமான உச்ச வரம்பினை 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தி ஏழை பெண்களின் வாழ்க்கையில் புத்தொளியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்தியுள்ளார். இதுவரை திருமண நிதி உதவியாக 7,72,643 பெண்களுக்கு 2,537 கோடியே 74 லட்சம் ரூபாயும், திருமாங்கல்யம் செய்வதற்காக 2,844 கிலோ தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. தங்கத்தாரகை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீட்டிய உதவிக்கரங்களை பற்றி மேலெழுந்து நின்று வாழ்வாங்கு வாழும் பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகின்றனர். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் டிகிரி முடிச்சிருக்கேன். அதனால அம்மா திருமண உதவிக்காக எனக்கு 50,000 + 4 கிராம் தங்கமும் கொடுத்ததால எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். இதனால் எங்கள் அப்பாவும் அம்மா மிகவும் கஷ்டத்தில் இருந்ததால் அதுவும் எங்களுக்கு சீர்வரிசை வாங்கவும் திருமண உதவிக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அம்மாவுக்கு மிகவும் நன்றி. என் பேர் வடிவம்பால். நான் சென்னை ஆயிரவிளக்குலேருந்து வந்திருக்கிறேன். கணவர் இறந்து 4 வருஷம் ஆகுது. 4 பசங்க எனக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோசம் அந்த நேரத்தில் அம்மா உதவித்தொகை வந்தது. 4 கிராம் தங்கமும் தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க. அம்மா 50,000 ரூபா பணம் கொடுத்தாங்க ஏழை மக்களுக்கு. கல்யாண செலவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அம்மாவுக்கு நன்றி. என் பேர் லலிதா. நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோடய திருமணத்துக்கு அம்மா 4 கிராம் தங்கம் தாலி செய்கிறதுக்கும் 50,000 பணம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப உதவியாக இருந்தது. நாங்கள் ஏழ்மையான குடும்பம். எங்களுக்கு ஏழை மக்களுக்கு இது போல் பல நன்மைகள் அம்மா செஞ்சுட்டு வர்றாங்க. ரொம்ப நன்றி. அம்மா மட்டும்தான் ஆட்சி புரியணும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் நலனுக்காக மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சமூக பொருளாதார திட்டங்களை சமூக நல ஆணையரகம் செயல்படுத்தி வருகிறது. மொத்தமுள்ள 98 மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்களில் 80 சங்கங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவ மாணவியர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய துறைகளின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் மற்றும் இதர நலத்துறை பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் ஆகியோருக்கு சீருடைகள் தைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் இயக்குநர் மற்றும் குழும இயக்குநர் கட்டுப்பாட்டில் 25 மகளிர் இணை உணவு தயாரிக்கும் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. என் பேர் ராதா. நான் ஜாப்காரம்பேட்டை பகுதியில் வசிக்கிறேன். குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போதைக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சதுனால நான் இப்போ குடும்பத்தை ரொம்ப நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது அம்மா வேலை வாய்ப்பு கொடுத்ததுக்காக அம்மாவுக்கு கோடி நன்றி. என் பேர் மைனாவதி.
நாங்கள் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி. என் பசங்கள்லாம் நான் படிக்க வைக்கிறதுக்கு அம்மா வந்து கரெக்டாக மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு எங்கள் குடும்பம் போகுது. அம்மாவுக்கு நன்றி. என் பேர் வந்து சிவகாம சுந்தரி. எனக்கு வேலை கிடச்சிருக்கு. இதன் மூலயமா எங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதன் மூலயமா என் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும், என்னோடய ஃபேமிலியை வந்து நான் தனியாக ஆளையை கூட ரன் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் லதா. நான் வந்து சுய உதவி குழு மூலியமாக வேலை பார்த்ததில் அம்மா எனக்கு வேலை கொடுத்தாங்க. இதை விட நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் பசங்களை படிக்க வைக்கிறேன். என்னாலையும் ஒரு வருமானம் கிடைக்கும் போது எனக்கே நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இது வேலை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 3ஆம் பாலினமாக அறிவிக்கப்பட்டுள்ள திருநங்கைகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் 3ஆம் பாலின நலவாரியம் உருவாக்கப்பட்டு திருநங்கைகள் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக அவர்களின் சுய உதவிக் குழுக்களுக்கு 25% மானியத்துடன் 15 லட்சம் ரூபாய் வரை வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். 3ஆம் பாலினமான எங்களையும் ஒரு ஒதுக்கிவிடாமல் எங்களுக்கும் பல நலத்திட்டங்களை அம்மா ஆட்சியில் செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு மிக மிக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மாவின் ஆட்சியில் எங்களுக்கு தேவையான குடும்ப நல அட்டைகளும் வாக்காளர் அடையாள அட்டையும் மேற்கொண்டு என்னென்ன தேவைகள் இருக்குமோ, கல்வி நலத்திட்டமாகட்டும், ஜாப் மேலா ஆகட்டும், அது வந்து எத்தனையோ திருநங்கைகள் வந்து படித்துவிட்டு என்ன செய்யணும், எங்கே போகிறதுன்ற திக்கற்று தெரியாத நிலைமையில் இந்த ஜாப் ஃபேர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்குன்னு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு அம்மாவின் ஆட்சியில் உண்மையாகவே அம்மான்ற வார்த்தைக்கு ஏற்றபடி எங்களுக்கு ஒரு நல்ல நாங்கள் தங்கவும் இலைப்பாறவும் ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அம்மாவின் ஆட்சி மீண்டும் இன்னும் தொடர்ந்தால் எங்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகளும் அவருடைய செல்ல பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சுதா. தமிழகத்தை வாழ்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழகத்தில் அம்மா நிறைய திட்டங்களில் திருநங்கைகளான எங்களை இணைச்சிருக்காங்க. எங்களுக்காக தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிரீவியன்ஸ் டே இருக்குது. மாதம் மாதம் அது கலெக்டரேட்டில் நடக்கும். அதை தவிர்த்து எங்களுக்கான ஒரு கமிட்டி அமைச்சு திருநங்கைகளுக்கான ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் எங்களால் எடுக்க முடியுது. ஆதார் கார்டு கூட நாங்கள் வச்சுருக்கோம். அந்தளவுக்கு பெருமையாக நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். பாஸ்போர்ட் எடுக்கிறதுல எங்களுக்கு சிக்கல் இல்லை. வங்கி கணக்கு துவங்க முடியுது. ஸோ தமிழகத்தில் இப்படி ஒரு பெருமையாக நாங்கள் வாழ்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது மட்டும் இல்லை, 40 வயதான திருநங்கைகளுக்கு வந்துட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக அம்மா வந்துட்டு பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வந்துட்டு 40 வயதான திருநங்கைகளுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்குது. மருத்துவ உதவிகள் எங்களுக்கு நல்லா கிடைச்சிட்ருக்கு. இலவச அறுவை சிகிச்சை எங்களுக்கு நடக்குது. அரசு மருத்துவமனையில் எங்களுக்காக தனியாக ஒரு ரூமே இருக்குது. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுய உதவி குழுலையும் எங்களை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. சுய உதவி குழுவில் பொதுவாக 12 பேர் இருந்தால் பெண்கள் குழு இருக்கும். ஆனால் திருநங்கைகளுக்கு 5 பேர் இருந்தாலும் சிறப்பு குழுவாக உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சப்சிடியாக லோன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து எங்களுக்கு அதில் சப்சிடியில் போயிடுது. அதில் நிறைய தொழில் துவங்கியிருக்கும். ஆடு மாடு வழங்கக்கூடிய திட்டத்துலையும் திருநங்கைகளை இணைச்சிருக்காங்க. பல கிராமங்கள் இருக்கக்கூடிய திருநங்கைகள் இன்றைக்கி அந்த ஆடுகளை வாங்கி அதை பல்கி பெருகி 100கணக்கான ஆடுகளை வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க, அனாதையாக ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட திட்டங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கையை அம்மா எங்களுக்கு மாற்றி கொடுத்ததால் நாங்களும் பெற்றவங்களோடு இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாருக்குமே சமூக நலத்துறையின் கீழே இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் போய் சேருது. இப்போ குறிப்பாக வீடு, இலவச வீடு, அது வந்து சென்னையில் 262 பேருக்கு இப்போ ஒதுக்கியிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்பில். யோசித்து பாருங்கள், சென்னை மாதிரி பெருநகரத்தில் எங்களை மாதிரி திருநங்கைகள் வந்துட்டு வீடு எடுத்து வாழ முடியுமா? எங்களால் முடியுது. அது அம்மாவால் சாத்தியமாச்சு. சென்னை மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் இலவச வீட்டு மனை பட்டா வாங்கியிருக்காங்க, இலவச வீடுகள் வாங்கியிருக்காங்க, பசுமை வீடுகளில் குடியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பல மாநிலத்திலிருந்து இன்றைக்கி திருநங்கைகள் தமிழ்நாட்டில் வாழ வராங்க. இதுக்கு காரணமான அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றி நாங்கள் சொல்கிறோம். எங்களை மாதிரி திருநங்கைகள் சொன்னால் பலிக்கும். அம்மா ஆரோக்கியமாக நீண்ட காலம் எங்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும் இருந்து பணியாற்றுவாங்க முதலமைச்சரை. உலக மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி பல்வேறு துறைகளில் தொண்டாற்றும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஒருவருக்கு 8 கிராம் தங்கப்பதக்கம், 1 லட்சம் ரூபாய் காசோலை, சால்வை மற்றும் சான்றிதழுடன் ஔவையார் விருது வழங்கப்படுகிறது.
மேலும் சிறந்த சமூக சேவகி மற்றும் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகிறது. சிறந்த சமூக சேவகியாக தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு 10 கிராம் தங்கப்பதக்கம், சான்றிதழ் மற்றும் சால்வையும், சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கு கூடுதலாக 50,000 ரூபாய் ரொக்க பரிசுடன் 10 கிராம் தங்கப்பதக்கம், சான்றிதழ் மற்றும் சால்வையும் வழங்கப்படுகிறது. மிகுந்த ஈகையும் தாய்மை குணமும் நிறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இதயத்திலிருந்து உதித்த திட்டமான தொட்டில் குழந்தை திட்டம் உலகிலேயே முதன்மையான திட்டமாகும். 1992ஆம் ஆண்டு சேலத்தில் துவக்கப்பட்ட இத்திட்டம் பெண் குழந்தைகள் வாழ்வின் மேம்பாட்டிற்காக புதிய வரலாற்றை பதித்து தொன்று தொட்டு மக்கள் மனதில் பதிந்திருந்த பழக்கங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பெண் சிசுக்கொலை என்னும் விரும்பத்தகாத பழக்கத்தை வெகுவாக குறைத்துள்ளது. முதலாக மீட்கப்பட்ட 5 குழந்தைகள் கணிப்பொறி அறிவியல், பொறியியல், வணிகவியல், மோகினியாட்டம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1992ஆம் ஆண்டு அறிமுகம் செய்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளுக்கான திட்டங்களிலேயே இந்தியாவிலும் உலக அளவிலும் முன்னோடி திட்டமாக விளங்குகிறது. பெண் சிசு கொலையை தடுப்பது மற்றும் பெண்களின் முறைசார்ந்த கல்வியை ஊக்குவிப்பது என 2 நோக்கங்களை கொண்டுள்ளது இத்திட்டம். தமிழ்நாட்டில் கல்வி பயிலும் பெண் குழந்தைகள் இடைநிற்றல் குறைந்ததற்கும் பெண் கல்வியின் முன்னேற்றம் உயர்ந்திருப்பதற்கும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் முக்கிய காரணியாக உள்ளது என்றால் அது மிகையாகாது. இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 140 கோடியே 12,65,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் பள்ளி செல்வதை ஊக்குவிக்கவும், இடைநிற்றலை தவிர்க்கவும், வகுப்பறையில் குழந்தைகள் பசியால் வாடுவதை தடுக்கவும் கொண்டுவரப்பட்டதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், சர்வசிக்ஷா மையங்கள் உள்ளிட்டவற்றில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் மதிய உணவு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் செயல்படும் தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு வருடத்தில் 312 நாட்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க கலவை சாதம் வழங்கப்படுகிறது. சத்துணவு திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 1470 கோடியே 53 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, தேனி, திருச்சி, திண்டுக்கல், விழுப்புரம், நாகை, நெல்லை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் முன்பருவ கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுடன் 2 இணை வண்ணச் சீருடைகள் வழங்கப்படுகின்றன. 2011ஆம் வருட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 60 முதல் 99 வரையிலான வயதுடையவர்களின் விகிதாச்சார எண்ணிக்கை 1.2% அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் முதியோரையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் பராமரிப்பதற்காக தாயுள்ளத்துடன் செயல்படும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான 64 சிறப்பு இல்லங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகங்களை 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 7,82,30,000 ரூபாய் தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. இதனால் 30,51,454 பேர் பயனடைந்து வருகின்றனர். நாகராஜன், தசரதபுரம், 3வது தெரு. திக்கற்ற நிலையில் இருந்த எனக்கு அம்மா தருகின்ற 1000 ரூபாய் பென்ஷன் மூலமாக இன்றைக்கு நான் என்னுடைய பெற்ற பிள்ளைகள் கையில் விட்ட நேரத்திலும் அம்மா தருகின்ற 1000 ரூபாய் பென்ஷனை வைத்துக்கொண்டு என்னுடைய உணவு, உடை, இருப்பிடத்தை செப்பரேட் முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அம்மாவை என்னுடைய கடவுளாக கருதி நாளும் பொழுதும் வணங்கி கொண்டிருக்கிறேன். என்னை போன்ற வயதானவர்களுக்கு அம்மாவின் பென்ஷன் தொகை மிகவும் கை கொடுத்து உதவுகிறது. எப்படி வாழ்வோம் என்றிருந்த எங்களுக்கு வாழ்வதற்காக மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் தருவதன் மூலம் மிகவும் சீரோடும் சிறப்போடும் எளிமையோடும் எழுச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பேர் மச்சரேக. என் கணவர் இறந்து 5 வருட காலம் ஆகிறது. 5 வருடமாக நான் முதியோர் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல 500 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ அம்மா 1000 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அண்ணாமலைங்க. முன்னாடி 300 ரூபா வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 500 ரூபா வாங்கினேன். இப்போ அம்மா எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்ததுனால என் கஷ்டத்துக்கெல்லாம் ரொம்ப வயிற்றில் பால் வார்த்த மாதிரி இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. என் பேர் நர்மதா. அம்மா நான் 5-6 வருஷமாக நான் பென்ஷன் வாங்கிக்கினே இருக்கிறேன்.
அம்மா கொடுக்குற பென்ஷனால் எனக்கு என் வாழ்வாதாரம் சீராக வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டுனா அதனால் மெடிசன் எல்லாம் வாங்குறதுக்கு அம்மா கொடுக்குற உதவித்தொகை தான் எனக்கு உதவியாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி. என் பேர் சாந்தா. நாங்கள் ரொம்ப வறுமை கோட்டி கீழே கஷ்டப்பட்டு வாழ்கிற குடும்பம். எங்கள் அம்மா மாதம் தவறாமல் முதியோர் பென்ஷன் ரூபாய் 1000 வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வருஷமும் ஜெயிச்சு முன்னோடியாக வரணும். வாழ்க அம்மா. என் பெயர் K.A. இந்திரவேலு. அம்மாவின் தயவால் மாதந்தோறும் 1000 ரூபாய் வருகிறது. அந்த 1000 ரூபாயில் என்னுடைய சில காரியங்களுக்காக பயன்பெறுகிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு தலைமையில் நலிவுற்ற பிரிவினர் சமூக மற்றும் பொருளாதார சமநிலை எய்திட சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் மூலம் செயல்படுத்தி வரும் எண்ணற்ற திட்டங்கள் இந்தியாவிலேயே மக்கள் நலம் பேணும் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலே இருக்கின்ற அரசு பெண்களுக்கான பல்வேறு நல்ல பல திட்டங்களை எல்லாம் தீட்டி பெண்குலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டு வருகிறார்கள். பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு முதலில் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை இந்த நாடு மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற அத்தனை தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அனைத்தும் பாராட்டியது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை தெரசா அவர்கள் அம்மா அவர்கள் இல்லத்திற்கே வந்து மாண்புமிகு அம்மா அவர்களை வாழ்த்தி சென்றார்கள். பெண் குழந்தைகள் என்று சொன்னால் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், கல்வி கற்க வேண்டியவர்கள், இந்த நாட்டிற்கு என்றைக்கும் தேவைப்படுகிறவர்கள் என்பதை உணர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திருமண வயது எட்டுகிற போது திருமண உதவி திட்டம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மாநில பெண்கள் நல மையம், இந்த பெண்கள் சொந்த காலிலே நிற்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த சுய உதவிக்குழு திட்டம். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே லட்சக்கணக்கான பெண்கள் தைரியமாக இந்த குழுக்களின் மூலமாக வங்கியிலே கடன் பெற்று சொந்த காலிலே நிற்கக்கூடிய நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதே போல பெண்கள் இன்றைக்கு தைரியமாக நடமாடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான். என்றைக்குமே மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மகளிர் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு உதவும் பொருட்டு துவக்கப்பட்ட தமிழ்நாடு சமூக நல வாரியம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மக்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விருப்பம் என்னன்னா, குறிப்பாக பெண்கள் எங்ககிட்ட சொல்கிறது, இன்றைக்கி அம்மா தான் எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, எங்கள் குழந்தைங்க காலேஜுக்கு போகும்போது மடிக்கணினி கொடுக்குறாங்க, அதே மாதிரி எல்லா கோவிலிலும் வயிறார சாப்பாடு போடுறாங்க, சத்துணவு வாரத்தில் 7 நாளும் 7 வகையான உணவை எங்கள் குழந்தைங்களுக்கு சத்தான உணவை கொடுக்குறாங்க, எல்லா வீட்டுக்கும் விலையில்லா அரிசி கொடுக்குறாங்க, கிராமத்தில் ஆடு மாடுகள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி எங்கள் எல்லார் வீட்லேயும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் இருக்குன்னா நாங்கள் வாங்க முடியாத நிலைமையில இருந்த எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னா அது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மட்டும்தான். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டு வரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சமத்துவ நிலை மற்றும் சமூக நலனுக்காகவும் சமுதாயத்தின் அடித்தள பிரிவினரின் மேம்பாட்டிற்காகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி எடுத்துள்ள முயற்சிகள் தொடர்ந்து வெற்றியடைந்து வருகிறது. அறிவியல் பயனை விரைந்து பெறுவதற்கு ஏதுவாக மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகள், மகளிர் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி என சிறப்பு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்காக முதன்முறையாக தனியாக ஒரு துறையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உருவாக்கியுள்ளார். இத்துறை வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மக்கள் நிம்மதியுடன் வாழ வகை செய்யும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது தமிழக மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மீண்டும் அமோக வெற்றி பெற செய்வது என்பதில் மக்கள் உறுதியுடன் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல.